அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இமாம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு பொறுப்புல வராங்க. 6 மாதம் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முழு பொறுப்பில் வரும் பொழுது யுத்தம் ஏற்படுகிறது. ஆனால் இமாம் ஹசன் அதை விரும்பவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுங்கள். இமாம் முஆவியா யார் தெரியுமா? சஹாபிய ரசூலாக இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்னனாக இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சகோதரர் தான் இமாம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். எந்த கலவரம் இல்லை, எந்த தவறும் இல்லை, எந்த பிழையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. சுன்னத்தே நபவியாவுக்கு ஏற்றவாறு அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள்.